நண்பர்களுக்கு வணக்கம். 2 கட்டங்களாக நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் நேற்று மாலை முடிவுக்கு வந்திருக்கின்றது. வாக்களித்தவர்களின் வாக்கு சதவீதம் மிக அதிகமாக நன்றாக உயர்ந்திருக்கின்றது. மக்கள் மிகவும் உற்சாகத்தோடு வாக்களித்திருக்கலாம். இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம், அதை நான் மறுக்கவில்லை. ஆனாலும் வாக்காளர் பட்டியலே நல்ல முறையிலே சீர்திருத்தப்பட்டிருப்பதால் இறந்து போனவர்கள், நிரந்தரமாக புலம்பெயர்ந்து சென்று விட்டவர்கள் என்று பலர் வாக்காளர் பட்டியலிலே இருந்து நீக்கப்பட்டிருப்பதால் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையும் குறைந்திருக்கின்றது. அதனாலும் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கலாம். இந்த 2 காரணங்களினாலும் வாக்கு சதவீதம் நன்கு உயர்ந்திருக்கின்றது. முதல் கட்டத்திலே நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நடந்த முதல் கட்டத்திலே 65% மேல் வாக்கு பதிவாகி இருக்கின்றது. நேற்று நடந்த 2ஆம் கட்டத்திலே 68% மேலே, கிட்டத்தட்ட 69% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சராசரியாக ஒட்டுமொத்தமாக 2 கட்டங்களையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக பார்த்தோமானால் சுமார் 67% வாக்களிக்கப்பட்டு இருக்கின்றது. இது பீகாரின் முதலமைச்சராகிய திரு நிதிஷ்குமார் அவர்களை மக்கள் எவ்வளவு தூரம் விரும்புகின்றார், அவருடைய ஆட்சியையே மக்கள் எவ்வளவு தூரம் விரும்புகின்றார்கள் என்பதை காட்டுகின்றது என்று கருதுகின்றேன். பலர் அவ்வாறு வெளிப்படையாக கருத்து தெரிவித்தும் இருக்கின்றார்கள். அதை தவிர இதற்கு முன்பு லாலு பிரசாத் யாதவ் அவர்களின் ஆட்சியை பார்த்தவர்கள், அவருடைய RJD ராஷ்ட்ரிய ஜனதா தள் என்கின்ற கட்சியின் ஆட்சியை பார்த்தவர்கள் அவரை கண்டாலே, அந்த கட்சியை நினைத்தாலே பதறுகின்ற அளவுக்கு இருக்கின்றார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட காட்டாட்சி அப்பொழுது நடந்தது. சிறிதும் சந்தேகத்திற்கு இடமில்லாத காட்டாட்சி, ஜங்கிள் ராஜ் என்று சொல்வோமே, அதுதான் நடந்து கொண்டிருந்தது. மாநிலத்தின் முன்னேற்றம் என்று எதுவும் இல்லை, அது ஒரு பக்கம். அதை தவிர சாதாரண வாழ்க்கையே நடத்த முடியாமல் மக்கள் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் அவர்கள் மறக்கவில்லை. தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே நமது பிரதமராகிய திரு நரேந்திர மோடி அவர்களும் இதை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு எடுத்துரைத்தார். காட்டாட்சி என்று கூறியதோடு மட்டும் நிற்கவில்லை, அவர் மேலும் ஒருபடி சென்று மக்களை எச்சரித்தார். பொதுமக்களே, மீண்டும் ஒரு முறை இந்த RJD ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பிள்ளைகள், மகன்கள் துப்பாக்கியையும், நாட்டு துப்பாக்கியையும், அரிவாள்களையும் கைகளிலே ஏந்தி கொண்டு திரிவார்கள் என்று பயமுறுத்தினார். வெறும் பயமுறுத்தல் அல்ல, அது உண்மை நிலவரம் அதுதான். அப்படிப்பட்ட ஆட்சிதான் இதற்கு முன்பு லாலு பிரசாத் யாதவ் அவர்களின் தலைமையிலே நடந்து கொண்டிருந்தது. அதைத்தான் இவ்வாறு மிகவும் வலிமையோடு எடுத்து கூறி மக்களுக்கு நினைவுபடுத்தினார் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கெல்லாம் நல்ல பலன் கிடைத்திருக்கின்றது. பின் கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறும். இப்பொழுது கிடைத்திருப்பவை பின் கணிப்புகள், எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் மட்டுமே. அந்த பின் கணிப்புகள் யாவையுமே நிதிஷ்குமாரின் தலைமையிலான NDA, தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று நமக்கு தெரிவிக்கின்றன. NDA கூட்டணிக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியாகிய மகா கட்பந்தன் என்று சொல்லப்படுகின்ற கூட்டணி, MGB மகா கட்பந்தன் என்கின்ற கூட்டணிக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் என்கின்ற பகிர்மானத்திலே அந்த பின் கணிப்புகள் இங்கே அங்கே ஓரளவு வேறுபடுகின்றன. ஆனால் சென்ட்ரல் மெசேஜ், மைய சமிக்ஞை என்னவென்றால் NDA மீண்டும் ஆட்சி அமைக்கும், நிதிஷ்குமார் அவர்கள் முதன் மந்திரியாக தொடர்வார். JVCயின் கருத்து கணிப்பு NDAவுக்கு 135 இருந்து 150 இடங்கள் வரை கிடைக்கும் மற்றும் MGB என்று சுருக்கமாக கூறப்படுகின்ற மகா கட்பந்தனுக்கு 88 இருந்து 103 இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் கூறுகின்றது. இந்த JVCயின் கணிப்பு தான் NDAவுக்கு பின் கணிப்புகளிலேயே மிக குறைவான இடம் கிடைக்கும் என்று கூறுகின்றது. மற்ற கணிப்புகள் இந்த வீடியோவிலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பவை அதைவிட அதிகமாகவே NDA கூட்டணிக்கு கிடைக்கும் என்று கூறுகின்றன. முழு விவரங்களை இப்பொழுது உங்களின் திரையிலே காணலாம். அந்த முடிவுகளை எல்லாம் நீங்கள் படித்து புரிந்து கொள்வதற்காக சில வினாடிகள் என்னுடைய பேச்சை நிறுத்திவிட்டு அமைதி காக்கின்றேன். ஆக இந்த எல்லா கணிப்புகளுமே NDAவுக்கு எவ்வளவு இடங்கள் கிடைத்து ஆட்சி அமைக்கும் என்பதிலே தான் மாறுபடுகின்றனவே தவிர
என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்று உறுதியாக கூறுகின்றன. எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது என்டிஏ மீண்டும் ஆட்சி அமைக்கும், நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் முதல் மந்திரி ஆவார் என்று நம்புவதற்கு மிகவும் இடம் இருக்கின்றது. ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். உத்தரப்பிரதேசத்திலே இப்பொழுது முதல்வராக இருக்கின்ற திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தொடக்கத்திலே சட்டம் ஒழுங்கிலே மிக மிக நன்றாக கவனம் செலுத்தி சட்டம் ஒழுங்கை முழுவதுமாக நிலைநாட்டினார். அப்படி நிலைநாட்டிய பிறகு வளர்ச்சியிலே நன்றாக கவனம் செலுத்தினார். அதன் பலனாக உத்தரப்பிரதேசம் இப்பொழுது நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது, மிக நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதுவரையிலே நான் அயோத்திக்கு நேரே செல்லவில்லை. ஆனால் அங்கு சென்று வந்தவர்கள் எல்லோரும் அந்த நகரம் அவ்வளவு பிரமாதமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். வேறு பலர் மாநிலம் முழுவதிலுமே, உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதிலுமே சட்டம் ஒழுங்கு மிக அருமையாக இருக்கின்றது என்றும் கூறுகின்றார்கள். பலவிதமான வளர்ச்சி திட்டங்கள் அங்கே நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ஆக உன்னதத்தை நோக்கி அந்த மாநிலம் செல்கின்றது. ஆனால் பீகார் அவ்வளவு தூரம் இன்னும் முன்னேற ஆரம்பிக்கவில்லை. சட்டம் ஒழுங்கை மிக நன்றாக நிலைநாட்டினார் என்கின்ற அளவிலே நிதிஷ்குமார் அவர்களை மிகவும் பாராட்டலாம். மது விலக்கு கொண்டு வந்ததையும் பாராட்டலாம். ஆனால் வளர்ச்சி போதாது. இது என்னுடைய சொந்த கணிப்பு. இப்பொழுது சட்டம் ஒழுங்கை நன்கு நிலைநாட்டி விட்டதனாலே இனிமேலாவது வளர்ச்சியிலே நன்கு கவனம் செலுத்தி அந்த மாநிலத்தை நன்றாக முன்னேற்றுவார் என்று நம்புகின்றேன். அதற்கு பாஜக ஒரு நல்ல உந்துகோலாக இருக்கும் என்றும் எண்ணுகின்றேன். இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், பீகார் அவ்வளவு நன்றாக வளர்ந்துவிட்டது, நிதிஷ்குமார் அவர்களின் தலைமையிலே நன்றாக வளர்ந்துவிட்டது என்று கூற முடியாத பொழுதிலும் மக்கள் அவரையே மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு என்கின்ற விஷயத்துக்கு அந்த மாநில மக்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். பலர் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார்கள், இப்பொழுதெல்லாம் நாங்கள் தைரியமாக வெளியிலே செல்ல முடிகின்றது, பெண்கள் எல்லோரும் தைரியமாக வெளியிலே செல்ல முடிகின்றது என்று கூறியிருக்கின்றார்கள். அதனால் மாநிலம் நன்றாக இருக்கின்றது என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதற்காகவே அந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காகவே மீண்டும் ஜேடியு ஐக்கிய ஜனதாதள கட்சி மற்றும் நிதிஷ்குமார் அவர்களை இந்த மாநிலம் தேர்ந்தெடுத்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அது மிக மிக நல்ல விஷயம். ஏனென்றால் எந்த அரசாங்கத்துக்குமே சட்டம் ஒழுங்கு என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு கடமையாகும். அதை நன்றாக உணர்ந்திருக்கின்ற பீகார் மக்கள் விவரமானவர்கள் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். திரும்ப திரும்ப பல ஆண்டுகளாக நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக பார்த்து 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 கூட அவர்கள் சலிப்பு அடைந்து விடவில்லை. முந்தைய ஆட்சியின் கோரம் அவர்களுக்கு இன்றும் நன்றாக நினைவிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பொதுமக்களின் நிலைமையோடு ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு விவரம் போதாது என்று தான் நினைக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் பொதுவாக திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விடும் என்பதை நன்கு அறிந்திருந்தும் அடிக்கடி தமிழ் மக்கள் திமுகவை ஆட்சி பீடத்திலே அமர்த்துகின்றார்கள், தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதாவது அனுபவித்த அனுபவங்களை எல்லாம், தீய அனுபவங்களை எல்லாம் அவர்கள் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்வதில்லை, மறந்து விடுகின்றார்கள். கற்ற பாடங்களை எல்லாம் விரைவிலேயே மறந்து விடுகின்றார்கள். சட்டம் ஒழுங்கு இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்பதை தமிழ் மக்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை, அல்லது நிரந்தரமாக புரிந்து கொள்வதில்லை. லாலு பிரசாத் யாதவ் அவர்களை தூக்கி போட்டுவிட்ட பிறகு மீண்டும் அவர் பக்கம் அந்த மக்கள் திரும்பவே இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் மீண்டும் மீண்டும் திமுகவை தேர்ந்தெடுக்கின்றார்கள். இதுதான் ட்ராஜடி, மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். தமிழக மக்கள் மாற வேண்டும், இல்லை என்றால் உருப்படவே முடியாது. இப்படி சரியான ஒரு கூட்டணியை தேர்ந்தெடுத்ததற்காக பீகார் மக்களை பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை அளித்து செயல்பட்டு கொண்டு இருப்பதற்காக திரு நிதிஷ்குமார் அவர்களையும் ஜேடியு என்கின்ற அந்த கட்சியையும் பிஜேபி கட்சியையும் பாராட்டுகின்றேன். என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றும் நம்புகின்றேன். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.